Okay, so first we given a positive integer milliseconds, write a asynchronous function that sleeps for எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ மில்லி செகண்ட் ஸ்லீப் பண்ணணும். அவ்வளோ மில்லி செகண்ட் ஸ்லீப் பண்ணிவிட்டு இட் ஹேஸ் டு ரிசால்வ் எனி வேல்யூ. ஓகே, ஸோ obviously we will go here, we have to write a async function. So asynchronous function sleep அப்படின்னு வச்சுக்கலாம், ஸ்லீப் மில்லி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து மில்லி செகண்ட்ஸில் உனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அது என்ன வேல்யூ? இட் இஸ் அ நம்பர். ஓகே, அப்புறம் வாட் இட் ஹேஸ் டு ரிட்டர்ன்? ஆல் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ்க்குள்ளார என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்காது, void. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஓகே, நவ் திஸ் ஃபங்க்ஷன், அதாவது இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அது வந்து ஒரு பர்டிகுலர் மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு தான் ரிசால்வ் ஆகணும், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், நியூ ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ்க்கு இன்புட் வந்து என்னது? ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டா? அதில் என்ன இருக்கும்? இன்புட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஹியர் யூ வில் ஹேவ் resolve, reject, correct? So here what you have to do is, inside this function you have to do a set timeout, right? So set timeout. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா after this milliseconds I have to call resolve, கரெக்டா? அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டு this function will be இங்கே ஃபங்க்ஷன் போட்டு அங்கே நான் ரிசால்வை கால் பண்ணலாம். you can call resolve like this, கரெக்டா? so after this milliseconds this function will be called and in that function resolve is called, correct? அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் போடாமல் இங்கே ரிசால்வ் மட்டும் போடலாம், இங்கே ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும். அவ்வளோ மில்லி செகண்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும், அவ்வளோதான். ரிசால்வ்னா ரிசால்வ் கிடையாது, RES தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ரைட். தட் இஸ் நோ யூ கிரியேட்டட் அ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். இவ்வளோ மில்லி செகண்ட் கழிச்சு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. நம்ம என்ன பண்ணணும்? ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் in this we just need to return the promise object, that's it. Okay, so let's try this and see. First let's see whether any error is coming or not. Unknown promise object, return p object. So by default நம்ம ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீ ஜஸ்ட் ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணினா அதில் இருக்கிற உள்ள இருக்க டைப் அன்னோனாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ப்ராமிஸ் வந்து இட் வில் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே அது வாய்ட் அப்படின்னு போட்டணும். ஓகே, இல்லைனா பை டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டைப் தெரியாது, டைப் அன்னோனாக இருக்கும். நவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, நவ் வி வில் காப்பி திஸ் and see if all our test case pass. Okay, ஒரு ப்ராமிசர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற cannot find milli, ஏன்னா இதில் மில்லிஸ். ஓகே, ஓகே, now you see. Okay, now all the test case passed. இப்போ இதை நம்ம ஒரே லைனில் கூட எழுதலாம். எப்படின்னா we have to return a promise object, correct? So return new promise the void, கரெக்டா? நியூ ப்ராமிஸ். இதுக்கு உள்ளார ஒரு ஃபங்க்ஷன் தானே போடணும், ஆரோ ஃபங்க்ஷன் தானே. அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்டு? ரெண்டு ஆர்குமெண்ட் தான் அதை போடணும். நமக்கு ஒரே ஆர்குமெண்ட் ரிசால்வ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாமா? தென் யூ ஹேவ் டு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்?
you have to just call set timeout. Correct? Just set timeout. அதுக்குள்ளார ரிசால்வை கால் பண்ண இத்தனை மில்லிஸ் கழிச்சு. தட்ஸ் இட். இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்படியே போட்டுடலாமா? ஸோ ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு இந்த ஆரோ ஃபங்க்ஷனை இப்படி ஆக்கிடலாம். இங்கே பார், போன வாட்டி 5% இருந்துச்சு, பீட்ஸ் 5%. The code you write, how much time takes to execute. இப்படி எழுதும்போது எவ்வளோ ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது.